சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மதியம் 2 ஆகுதுங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் இப்போ தாங்க மதிய சாப்பாடு வந்து சாப்பிட போகிறோம். என்ன சாப்பாடு அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து வழக்கம் போல் வெள்ளையரிக்காய் தாங்க எடுத்துக்கிட்டு இருந்தோம். இது வந்து வேப்ப மரத்து நிழல் நல்லா உட்காந்து தான் இப்போ வந்து சாப்பிடுவோம். டீ குடிக்கிறது எல்லாமே இங்கே தான். இப்போ வந்து சாப்பாடு போட்டாச்சுங்க. என்னடாண்ணே குழம்பு? பருப்பு குழம்பு. அப்புறம் வந்து இது என்னமோ தொட்டுக்க. என்ன தொட்டுக்க? என்ன அப்படி பம்முறியா? என்ன கோவக்காய் தொட்டுக்க? கோவக்காய் தொட்டுக்க. கோவக்காய் மட்டுமா? கோவக்காய் கேரட்டும் போட்டு. மக்களே வந்து பார்த்திங்கன்னா கோவக்காவும் கேரட்டும் போட்டு ஒரு அருமையான கூட்டு. அப்படியே முழிக்கிற சொல்ல மாட்டேன். ஏன்டானே? கரண்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு கையே கரண்டியே கை அப்படின்னு போக வேண்டியதான். நல்லா இருக்கா தொட்டுக்க? சரி கொஞ்சம் தான் இருக்குது. சரிங்க குழம்பு எடு. ஊற்று அப்படியே. பருப்பு குழம்பா அது? நல்லா ஊற்று. அடுத்த சொத்து தள்ளி வைக்கிறதுக்கு எவ்வளோ இதுங்கிற ஊற்றுறானே. என்ன பம்புறேன் கிடந்துக்கிட்டு நல்லா ஊற்றுறானே. ஐயா அடிக்க மாட்டேன், ஊற்று. சரி இது அண்ணன் எதனால் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து ஒரு கதண்டு குலைவி கையில் போட்டு எரிஞ்சிருச்சு. அதனால் வந்து ஊசி போட்டிருக்காப்புல. அந்த ஊசி போட்டால் தூக்கமாக வரும்னு சொன்னாங்க. அது வந்து தூக்கம் வருதாடாவ. அதுதான் ஆள் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்காப்புல. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இல்லைன்னா மற்ற நேரம்னா சிங்கக்குடி மாதிரி அப்படியே தவுவாப்புல. சரி நல்லா இருக்கடாண்ணே. சரி இப்போ சாப்பாடு எப்படி இருக்கான்னு அப்படின்னு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குங்க. பருப்பு குழம்புல என்ன காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், இது என்னது அவரைக்காய். பருப்பு குழம்புலுமே கேரட்டு போட்டிங்களாண்ணே? பருப்பு குழம்புலுமே கேரட்டு. உருளைக்கிழங்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் காணோம். உருளைக்கிழங்கெல்லாம் காலி ஆயிடுச்சு போல. சரி அப்புறம் நம்ம தக்காளி இது மாதிரி பருப்பு கூட்டு வந்து கோவக்காவும் கேரட்டுங்க. கோவக்காய் வந்து காய் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக பழமாக இருந்திருக்கு. பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்குது. கோவக்காய் நல்லா தான் இருக்குது. சரி இந்த கூட்டெல்லாம் ஃபஸ்ட்டு ஓரம் கட்டுவோம். கசாமுசான்றது ஏடாண்ணே? சரிங்க, இப்போ சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்குது சாப்பாடும் நல்லாயிருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த சூழ்நிலையுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா சுட்டு இருக்கும் வெயில், இங்கிட்டு வந்து இனிமையான நிழல், அப்படியே வரிசையாக ஏதோ அடுக்கி வச்ச மாதிரி 10 ஓசு. அது மேலே அப்படியே உட்காந்து அப்படியே தட்டில் சோத்தை போட்டு அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு காற்று அடிக்கும்போது அப்படியே எடுத்து வாயில் வச்சோம்னு வச்சுக்கோங்க, அறுசுவையும் நாக்கில் நடமாடுது அப்படின்னு கூட சொல்லலாம். சொல்லலாமாடாண்ணே? சொல்லு. அது மாதிரி வில்லேஜ் குக்கிங் சேனலில் ஐயனார் அண்ணன் சொல்லுவார்ல, சொல்லு சொல். இது மாதிரி மரத்தடி நிழலில் சுட்டெரிக்கும் வெயிலில் அதுவா காலையில் ஊசி போட்ட சூழ்நிலையில் இப்போ ஓரளவு ஒழுங்காக உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றது ஒரு தைரியம் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த சாப்பாட்டோட மனம்தான். மனமா? டேஸ்ட்டாக இருக்குல்ல, மக்கள் ரொம்ப அருமையாக நல்லா இருக்கு. ஏதோ உலகிட்டே பாப்பேன் நான். இல்லைங்க, உண்மையிலே நல்லா இருக்குங்க. நீங்களும் டயத்துக்கு சாப்பிடுங்க. சரிங்க, எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனால் முடிச்சுக்கலாமா? சரி, அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போங்க. நன்றி, வணக்கம், டாட்டா, பை பாய்ங்க.